பள்ளிக்கூடம் சுடுகாடு மாதிரி இருக்கு, இடிஞ்சு சுடுகாடு 5 நட்சத்திர விடுதி மாதிரி இருக்கு. இப்ப நம்ம அதை சுடுகாடாக்கிட்டு இதை 5 நட்சத்திர விடுதி மாதிரி மாற்றணும். அதான்டா மாற்றம். உடைக்கிறோம் உடைக்கிறோம் உடைக்கிறோம். நீ என்ன சொன்ன? கடற்கரை கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை கிடையாது. உன் புதகுழி எங்களுக்கு பொருள் காட்சியாடா? டேய் ஐயோக்கிய பயிர்களா, நீ புதஞ்சு கிடக்கு சுடுகாட்டை சுத்தி பார்க்க. இது எம்ஜிஆர் சமாதி, இது ஜெயலலிதா சமாதி. என்னமா பெரிய இவன் விடுதலை போராட்டத்துக்கு அப்படியே தூக்கில் தொங்கி அப்படியே ரத்தம் சிந்தி திருட்டு பய கம்நாட்டி பயலு நாட்டா. ஏன்னா ஏன்டா என்னைக்கிட்ட மாறுவ நீ? இப்படி ஒரு அண்ணன் உனக்கு கூட பிறந்து கத்திரி கிடக்கிறனாடா கொஞ்சமாதிரி யோசிங்கடா. ஐயோ ஐயோ ஐயோ, உன்னை விட்டுட்டு போக முடியல, கோவிச்சுக்கிட்டு போய் தொலை அப்படின்னு போக முடியல, கூட பிறந்துட்டேன். நல்லா கவனிச்சுக்க, இந்த வாய்ப்பை விட்டுட்டுன்னா உனக்கு வழியே கிடையாது. உன் அண்ணன் இருக்குடா, 260 வழக்குடா, போடா. உங்க அண்ணன் இருக்காத சிறை இல்லடா, இந்த மண்ணில் இல்ல, புதுச்சேரியிலே 90 நாள் வச்சான்டா. சிறை நீரை, தடை உடை, வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. இதான்டா என் கோட்பாடு. திரும்பி திரும்பி அடித்தேன். யாரால? நம்முடைய ஐயா அப்துல் கலாம். எனக்கு என்ன கற்பிக்கிறாரு? நமக்கு என்ன கற்பிக்கிறாரு? ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு, உனக்கானதா மாத்து. இந்த நாள் உனக்கு. எவரையும் சம உணர்வுடன் சந்தி. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்காத, சம உணர்வுடன் சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, நீயே சம்மட்டியாக மாறினால் ஓங்கி அடி என்கிறார். பல ஆயிரம் ஆண்டுகளாக பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய இனத்தின் பிள்ளைகள் இப்போது சம்மட்டியாக மாறி ஓங்கி அடிக்கிற. தெரிக்க விடுற திராவிடத்தை எல்லாம் பெரியார்னா, என் இனத்தின் எல்லாரும் பெரியார். நான் செத்துட்டான். பெரியார் தான் படிக்க வச்சேன். இல்ல, படிக்க வச்சவன் என் தாத்தன் காமராஜ், குடிக்க வச்சவன் நீ. அவன் ஊருக்கு பள்ளிக்கூடம் இருந்து படிக்க வச்சான், நீ ஊருக்கு டாஸ்மாக் இருந்து குடிக்க வச்சான். ஒரு அரசு தன் நாட்டு பெண்களை குடிக்க வச்சு தாலி இருக்குது. தாலிக்கு அறப்பவன் தங்கம் சாதனை, தாலிக்கு உருபவன் தங்கம் சாதனை. குடிச்சு 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 செத்து 10-15 லட்சம் தாலி அறுத்தார்கள், பெரிய சாதனை. அப்படி நீ முதலமைச்சரா தேர்வு செய்யற? தாலி இருக்கிறவனை தேர்வு செய்யற. இப்ப கொஞ்சம் இப்ப 20-25 லட்சம் பேர் செத்துருப்பான். நஞ்சுன்னு தெரியுதுரா, விஷம்னு தெரியுதுரா, அது அரசு விற்குதுரா. கொடுமடா, 50,000 கோடிடா. அந்த 50,000 கோடி வருவாயை வச்சு தாண்டா அரசு நிர்வாகம் நடக்குது. சாராய பொருளாதாரம் 50,000 கோடி. தமிழ்நாட்டில் பால் பொருளாதாரம் எவ்வளவு? 3 லட்சம் கோடி. இது உயிரை எடுக்குது, அது உயிரை கொடுக்குது. இதை விட்டுட்டு இங்க வான்னா மாடு மேய்க்க சொல்றாரு. சாராயம் ஊத்தி கொடுக்கலாம், மாடு மேய்க்க கூடாது. ஏண்டா உங்களை எல்லாம் டேய், சிவாஜி படத்தில் ஐயா ரஜினி அந்த டார்க் ரூமுக்குள்ள போங்க, ஆபீஸ் ரூமுக்குள்ள, அது மாதிரி இவனெல்லாம் அந்த ஆபீஸ் ரூமுக்குள்ள வச்சு எவன் அடிச்சான்னு தெரியாமடா பச்சை மட்டையை வெட்டி, எப்படி அடிக்கணும் எனக்கு இது தெரியாது. நாங்கள் ஈழத்தில் நாட்டுக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்கும்போது எவனாவது ஒருத்தன் தப்புன்னு வரலாம், இவனுக்கெல்லாம் நான் பச்சை மட்டை வைத்தியம் நான் சரியா இருக்குமா. எனக்கு ரொம்ப நாள் என்ன தாண்டா பச்சை மட்டை வைத்தியம், என்ன தாண்டா பச்சை மட்டை. ஆனால் தப்புன்றவங்கள ஒரு அரைக்கில் வச்சு ஜெயிலில் வச்சு பச்சை மட்டையை வச்சு சட்டையை கழிட்டு அடிச்சு, உப்பு தண்ணி இருக்குல்லண்ணா, கடலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி விட்டோம்னா எந்த குற்றத்தையும் ஒத்துக்குறான்னா, வாயை திறக்காதவங்க கூட பேசிடுவான்றான். அன்னே மன்னிச்சிரு, அடிச்சா தோல் சட்டையாக பிரிஞ்சிடும். உப்பு தண்ணி எடுத்து ஊற்றணும்னு வச்சுக்கிரு, அதுக்கப்புறம் வாழ்நாளில் தப்பு பண்ணணுங்கிற எண்ணமே வராது. தொலைச்சி பிறகு ஒழுங்காக இருக்கணும். சும்மா சேட்டை பண்ணிக்கிட்டு உன்னை யார் மாடு மேய்க்க சொன்னது? நீ டாக்டர் ஆயிரு, நீ போலீஸ் ஆயிரு, ஐஏஎஸ் ஆயிரு. சோறு தின்னா கொண்டு விட்டேன், பால் கொடுத்தேன், பிச்சு விட்டேன், எனக்கு கொஞ்சம் மோர், எனக்கு கொஞ்சம் தயிர், நீ தானே வெளுத்து ஒன்று டாக்டர். நாங்கள் சீமான் அவர் பிள்ளைகளை மாடுமைக்கு அனுப்பட்டும், நாங்கள் எங்கள் பிள்ளைகளை டாக்டருக்கு அனுப்புகிறோம். பசிச்சுனா மாத்திரை சாப்பிட்டு படுத்துருவிய, இல்லை ஊசியை போட்டு படுத்துருவியா? முட்டாள், ஏன் முட்டாள். அங்கே போய் டிஸ்கிரிப்ஷன், அந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் என்ன எழுதி கொடுப்பான், இந்த மருந்து சீட்டில், நீங்கள் ரொம்ப உடல் பலகீனமாக இருக்கீங்க, உங்களுக்கு சத்து இல்லை, ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுங்களேன்,
கொஞ்சம் எக்கு, கொஞ்சம் மில்க் எடுங்களேன், பால் குடிக்கலேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் கீரைகள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. அந்த கீரை எழுதி கொடுக்க முடியும். கீரை, எக்கு, பால், மில்க்கு, அப்புறம் புரோட்டீன்ஸ் எல்லாம். இதை எங்கள் அப்பா கொடுப்பானா, எங்கள் அப்பா விவசாயி கொடுப்பானா? ஏன் பைத்தியம் ஐயோ சாயுது. மொத்தமே இந்தியா முழுமைக்குமே 11,000 பேர் தான்டா. 17,000 பேர் தான் ஐஏஎஸ். மொத்தமே நாடெங்களும் தேனின்னா ஒரு மொத்தமாக ஒரு இவ்வளவு குறிப்பிட்ட ஆயிரக்கணக்கான ஐபிஎஸ் ஐஏஎஸ் தான் இருப்பான். அவனுக்கு சோறு இவன் கொடுப்பேன். என் உடன் பிறந்தவனே அண்டஞ்சோறுதான் நல்லா கவனிச்சுக்க ராஜா, நீ சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். அண்ணன் சொல்றது உனக்கு புரியல. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பிதாமகன் பில்கேட்ஸுக்கு புரியுது. ஏன் 2,70,000 ஏக்கர்ல அமெரிக்காவில் விவசாயம் செய்கிறான். எப்படி 2,70,000 ஏக்கர்ல விவசாயம் செய்கிறான். அவன்கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன்டா விவசாயத்தை அக்ரிகல்ச்சருக்கு போனாங்க? அங்கே தான் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்கு நிலையான பொருளாதாரம் இருக்குது, அங்கே தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான். அதை தான் நொன்னேன்னு சொல்கிறேன். நீ நம்ப மாட்டேன். இப்போ பில்கேட்ஸை கூட்டி வந்து பேச விடணும். நான் ஏப்பா சொல்லுப்பா, கருப்பாக இருக்குன்னா என்னை நம்ப மாட்டான். நீ வெள்ளையா இருக்கும் பொய் சொல்ல மாட்டானு. பைத்தியம். விண்வெளிக்கு விண்கலத்தை எவலாம், விஞ்ஞானிக்கு சாப்பாடை விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம், சயின்டிஸ்ட் சாப்பாடை என் அப்பன் சம்சாரி தான் அனுப்பணும். பைத்தியமே புரிஞ்சுக்கிட்டு வேலை செய். பைத்தியமே. ஒரு நாட்டில் உணவு தேவைதான், அந்த நாட்டின் குடிகளுக்கு உயிர் தேவை. அதை நிலைநிறுத்தி அதை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பொருளாதாரம் தான் தனித்த பெருத்து தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம். அங்குதான் தற்சார்பு வாழ்க்கை என் மக்களுக்கு இருக்கு. எப்படி இருக்கு? எங்க அப்பா சொல்றாரு, ஒரு வீட்டு வாசல்ல ஒரு முருங்கை மரமும் ஒரு பசுமாடு இருந்தா அந்த வீடு கடைசி வரைக்கும் வறுமையை சந்திக்காதுன்னு. சரி, நான் ஒன்று கேட்குறேன். ஜெயலலிதா ஆட்சியில் வீட்டுக்கு கறவை மாடு கொடுத்தாங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். நாட்டுக்கோழி கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. ஆடு கொடுத்தாங்களா இல்லையா? 2 கட்சியிலையும் கொடுத்தாங்க. ஏன்னு கேளு, வீட்டில் ஆடு மாடு கோழி வளர்த்தா வறுமை போயிடும். அதான்டா பைத்தியமே. வீட்டில் ஆடு மாடு கோழி வளர்த்தா வறுமை போகும்னா, நாட்டில் நான் வளர்த்தா நாட்டு வறுமை போயிருமாடா? பைத்தியம். 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு கடங்கார பயிலுக திருப்பி வந்து 8,000 ரூபாய் டோக்கன் என்ன வேணாலும் வாங்கினேன். இப்போ எனக்கு இந்த முதலமைச்சர் பதவி தேவைப்படுது, அந்த டோக்கன் வச்சு வாங்கிக்கிற முடியுமா ஐயா? அண்ணா அறிவாலயத்தை இந்த மொத்த டோக்கனையும் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த அறிவாலயத்தை என் பேரில் எழுதி வச்சிருங்க ஐயா. எப்படி இருக்கு? எனக்கு என்னடா நம்ம என்ன பைத்தியக்கார பயிலாடா? நம்மளை பார்த்தா எப்படிடா தெரியுது? வரேன் மரவனா நம்மளை ஏழை விடுறேன். ஒருத்தன், நான் ஒப்பனையை அளித்த உடனேயே எனக்கு அரியணையை கொடுத்து விடுங்கள், எனக்கு அதிகாரத்தை கலைத்த உடனேயே அதிகாரத்தை தந்து விடுங்கள். எப்படி இருக்கு உன் கோட்பாடு? வா, தயாரிச்சுக்க, உன்னை தயார் செஞ்சுக்க, படி, இலக்கியம், வரலாறு, மொழி, உலக அரசியல், பொருளியல், அறிவியல் எல்லாத்தையும் கற்றுக்க. வா, போராடு மக்களோடு. கட்சி ஆரம்பித்து 5 ஆண்டு கழிச்சு 2010 தான் தேர்தல் அரசியலுக்கு வந்தேன். வந்தவனே எனக்கு வெற்றியா தந்தேன். 4 லட்சம் ஓட்டு போட்டேன். வீட்டுக்காக போயிட்டேன். விட்டவனே இல்லை, 19 நின்னேன். அவன் என்ன பண்ண? 18 லட்சம் தந்தேன். போயிட்டேனா? தோத்தேன். மறுபடியும் வந்தேன். மறுபடியும் என்ன பண்ண? 30 லட்சம் கொடுத்தேன். அப்போ என்ன பண்ண? 3வது பெரிய கட்சி ஆக்கினேன். அப்புறம் மறுபடியும் வந்தேன். 36 லட்சம் வாக்க கொடுத்தேன். கொடுத்த என்ன பண்ண? தனித்த அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியா உயர்த்தினேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன்? மறுபடியும் வந்திருக்கேன். இங்க பாரு, விட்டுட்டு போயிருவேன் மட்டும் நினைக்காத. நீ தொடர்ந்து வருவேன். ஏன்? அலை கரும்பாறையை கரைப்பது தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால். தொடர்ந்து போராடுவேன். நீ என்னையோ அதோ கடிக்கிற, நீ தோற்று போற. சூரியனுக்கு போட்ட தோத்த, ரெட்டலைக்கு போட்ட தோத்த. எதுல ஜெயிச்ச? நீ எதுல ஜெயிச்ச? எதுல வென்ற? மாறு. மாற்றத்திற்கான எண்ணத்தை உன்னிலிருந்து தொடங்கு. மாறு. பேச்சை கேட்டு போகாத. கடத்து. நல்ல அரசு. நீ ஓட்டு போட போகும்போது சாப்பிட்டு தான் போவ, பசியோட போக மாட்ட. தட்டில் இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடை எல்லாம் வச்சிருப்பேன். ஏன் இப்படி குனிஞ்சு சாப்பிட்ற?
உணவை கொடுத்த உழவனுக்கு விவசாயிக்கு நன்றி செலுத்துறேன். உப்பிட்டவரையே உள்ளளவு நினைங்கிறான். அப்போ உணவிட்டவரை உயிராக நினைக்கணும்ல. ஒரு தடவை இந்த தட்டுக்கு இந்த இட்லி தோசை சட்னி சாம்பார் இப்படி வந்ததுன்னு கடையில் தான் வாங்கினேன். கடைக்கு யார் கொடுத்ததுன்னு விவசாயி. அப்போது ஒரு நாளைக்கு உன் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் வக்கீல், என்றாவது ஒரு நாள் இன்ஜினியர், என்றாவது ஒரு நாள் டாக்டர், என்றாவது ஒரு நாள் போலீஸ், என்றாவது ஒரு நாள் ஐஏஎஸ். ஆனால் 3 வேளை விவசாயியை சந்திக்கிற. அவனுக்கு என்ன பண்ணும்? நீ நன்றியோடு இருக்கணும். அப்போ இப்படி யோசிச்சுக்கிட்டே நான் என் பேச்சு ஞாபகத்துக்கு வரும். குனிஞ்சு பாரு, ஆஹா வெம்பாடுபட்டு உழைச்சி கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சதை தொங்க உடம்பெல்லாம் ரத்தம் வேர்வையா ஓட உடம்பெல்லாம் உப்பு பூக்க காலெல்லாம் பெருவெடிப்பு வெடிக்க உழைச்சி வெயிலில் காஞ்சு மலையில் பனியில் நனைஞ்சு விளைய வச்சு ஒரு விவசாயி எனக்கு இந்த உணவை கொடுத்துருக்கான். எல்லாரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறான், விவசாயி தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீ கார் இல்லாமல் வாழுவ, நீ செல்போன் இல்லாமல் வாழ்ந்துருவேன், நீ டிவி ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வாழ்ந்துருவேன், ஏசி இல்லாமல் வாழ்ந்துருவேன். நீரும் சோறு இல்லாமல் நீ வாழ முடியாது. அப்போ நீ என்ன பண்ணணும்? அவனுக்கு நன்றிங்கிற எண்ணத்தோடு நீ வாக்ககத்துக்குள்ள ஏப்ரல் 23 கும்மிடிப்பூண்டியில் இருந்து அல்லது பொன்னேரியிலிருந்து வாக்கு செலுத்த போகிற என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள், இதை நினைவில் கொண்டு போகணும். போகும்போதே உக்ரைன் நாட்டு பிரதமர் செலன்ஸ்கி சொல்கிறான், பிரதமர் ஆன உடனே அரசு அலுவலகங்களில் இந்த இவங்க படமெல்லாம் மாட்டியிருக்கும்ல, இப்போ போனால் கூட சீஃப் மினிஸ்டர் படமெல்லாம் இருக்கும், அதை எடுக்க சொல்கிறேன். பிரதமராக என் படத்தை எடுத்துரு, நான் குறியீடோ அடையாளமோ இல்லை, நான் ஐ எம் நாட் ஐடென்டிட்டி அண்ட் ஐகான், என்னை எடுத்துட்டு என்ன செய்ய, உன் வீட்டில் குழந்தைகள் இருப்பாங்கள்ல, வயதானவங்கள பேரம் பேத்திருப்பாங்கள்ல, அவங்க படத்தை அங்கே மாட்டு. உன் அரசு அலுவலக மேசைக்கு முன்னாடி உன் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உன் மகனுடைய படத்தை மாட்டு. ஏதாவது ஒரு ஃபைல் வருதா, கோப்பு கையெழுத்து போட படித்து பாரு. கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி உன் பிள்ளை முகத்தை பாரு. இந்த கையெழுத்து நம்ம பிள்ளையின் எதிர்காலத்துக்கு சரியாக இருக்குன்னா போடு, இல்லைன்னா ஃபைலை தூக்கி தூர போடுங்கிறான். எடுத்துறான். இப்போ நீ என்ன பண்ணணும்? சாப்பிட்டு போகும்போது, ஓட்டு போட போகும்போது, எங்கே இருந்தாலும் சரி பேரன் பேத்தியை கூப்பிடு, உன் மகனை கூப்பிடு, மூஞ்சியை நல்லா முத்தம் கொஞ்சி பாரு. அங்கே போ, நீ விறுவிறுன்னு உள்ளே போ. எந்த சின்னத்துக்கு ஓட்டை போட்டால் நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும், கல்வி இருக்கும், மருத்துவம் இருக்கும், வேலை வாய்ப்பு இருக்கும், குடிக்க நீர் இருக்கும், சுவாசிக்க நல்ல காற்று இருக்கும். எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டால் நம்ம பெண் பிள்ளைய பத்திரமா வெளியில் போயிட்டு திரும்ப முடியும். நல்லா யோசிச்சு பார்த்து பிள்ளைகள் முகத்தை கண்ணை மூடி ஒரு தடவை சிந்திச்சு பார்த்து அழுத்து. சாப்பிட்டு தானே போற. விவசாயிக்கு நன்றிங்கிற எண்ணத்தோட பொரியல பெட்டியில் உன் எண்ணத்தில் இருக்கிறவன் என் சின்னத்தில் இருப்பான் விவசாயி. அவனை போய் அழுத்தி அவனுக்கு வாக்க செலுத்தி இந்த தீய ஆட்சி முறையை தீய வச்சு கொளுத்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வா. இல்லைன்னா திருப்பி அவன் வந்து என்ன பண்ணுவான் அதோட இல்லை, உன் மலையை உடைக்காலம் வித்து தின்ட்டான். ஆத்து 34 கொண்டுட்டான். மறுபடியும் வெள்ளத்தில் மிதக்க விடுவான், மறுபடியும் நம்மளை வெள்ள நிவாரணம் கொடுப்பான், மறுபடியும் கல்வியை காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு வைப்பான், மறுபடியும் மருத்துவம் கிடைக்காத நிலைமைக்கு வைப்பான், மறுபடியும் குடிநீரை கடையில் வாங்கி குடிக்கிற நிலைக்கு வைப்பான். மாற்றணும், மாற்றுவோம்.